ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 76ஆவதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் காலையும் நீயே மாலையும் நீயே. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். காலையும் நீயே மாலையும் நீயே இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன். இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரன். இந்த படம் வந்து 1988 ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடிகர்கள் யாருன்னு பாத்துருவோம். இந்த படத்தோட நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார், ராதிகா, இளைய திலகம் பிரபு, ரேகா, லட்சுமி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட என்னென்ன ஸ்பெஷல் நான் பாத்துருவோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து ஒரு ஆள் வேணும், எனக்கு அடியாள் ஒரு ஆள் வேணும்னு சொல்லி பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க. லட்சுமி தான் அவங்க. லட்சுமி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க. இப்ப பாண்டியன் வந்து ஒரு ஆளை தேடி போவார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய குப்பத்து ராஜா. குப்பத்து ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுச்சி கலைஞர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் தான் அங்கிருந்து ரிலீஸ் ஆவாரு ஜெயில இருந்து. வந்த உடனே அவர்கிட்ட சொல்லுவாரு, நீ பணம் அட்வான்ஸ் 1 லட்சம், நீ வேலையை முடிச்சீங்கன்னா உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆசை கட்டி விஜயகாந்த் சாரை கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போனோம்னா அந்த அம்மா கிட்ட போய் நிறுத்திட்டு அந்த அம்மா வந்து ஒரு ஐடியா சொல்லும். அதாவது பணத்தை எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேலைன்னு அப்புறமேல சொல்றேன்பாங்க. ஆனா வேலைக்கு என்னன்னு தெரியாம நான் பணத்தை எடுத்துக்க மாட்டேன்னு தலைவர் கிளம்பி வந்துடுவார். உங்களுக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வந்து வேலைக்கு சொல்லுங்க, பணத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசென்டான ஒரு அக்ரிமெண்டோட வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோடனே இங்க ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல காளிவனை சொல்லி ஒரு சில ரவுடிகள் வந்து அலாட்டம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த ஊரை காப்பாத்துறது, அந்த ஊருக்காக போராடுறது, அந்த ஊருக்காக எல்லாமே பண்றாரு விஜயகாந்த் சார். அப்புறம் வந்து அந்த ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இளைய திலகம் பிரபு. பிரபு அந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வராரு. வந்த உடனே இவருடைய நடவடிக்கை பார்த்துட்டு முரட்டு பையனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாவது அடக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் மேல ஒரு கண் வைக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்களால விஜயகாந்த் சாரை பார்த்த உடனே பாண்டியனுக்கு நம்பிக்கை வந்துருது. அவர் போய் நேரா லட்சுமி கிட்ட, ஆமாமா இவர் வந்து நம்ம வேலைக்கு ஒத்து வருவாரு, இவர் நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜயகாந்த் சாரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க என்ன வேலைன்னு கேட்கும்போது அப்பதான் அந்த பிளாஷ்பேக் விரியுது. அந்த பிளாஷ்பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் இந்த படத்துல டூயல் ரோல், அதாவது இரு வேடங்களில் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் குழந்தைங்களாம் சின்னதா இருக்கும் போதே விஜயகாந்தும் லட்சுமியும், அவர் வந்து இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இன்னொரு விஜயகாந்த் பேரு. அவர் வந்து இளவயசு விஜயகாந்தா இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ண, நீதி நியாயம் நேர்மை, எப்பயுமே உங்களுக்கு தெரியும் போலீஸ்னாவே தலைவர் வந்து நீதி கையில் எடுத்துருவாரு. அந்த மாதிரிதான் கேரக்டர். லட்சுமி அம்மா வக்கீல். இப்ப என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா, சில ரவுடிகளை பிடிக்கிறாரு. 3 பேரு, ரகுபதி, ராகவன், ராஜாராமன், அவங்க 3 பேருக்கு பேரும். அவங்கள பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறாரு. இதனால வெறுப்பாகி போன அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளின உடனே இந்த அம்மாவனுடைய கண்ணை குருடாக்கிடுவாங்க. லட்சுமி அம்மாவோட கண்ணை. 2 குழந்தைங்களும் தனித்தனியா பிரிஞ்சும் போயிடும். பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரிஞ்சு போன ராஜாவும் சேகரும் வெவ்வேறு திசையில போயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாம, இவங்க பரம்பரை சொத்தான அவங்க அப்பா சொத்து இவங்களுக்கு கிடைக்கிறதுனால இவங்க வந்து பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விஜயகாந்த் இறந்துருவாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 3 பேர்த்தையும் நம்ம பழி வாங்கணுங்கன்னு அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்கணும்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கிட்ட? தலைவர்கிட்ட சொல்றாங்க. தலைவர் அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இருக்கிற மர்மமான முடிச்சு என்ன, இதுக்கப்புறம் இருக்கிற ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா சேர்ந்ததுதான் இந்த காலையும் நெய்யே மாலையும் நெய்யே படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. இந்த படத்துல வந்து உண்மையிலே பர்ஃபெக்டா நடிச்சுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். எந்த மாற்றம் கிடையாது. மகனே அது அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த விஜயகாந்த் சார் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், வேற லெவல்ல தெரிக்கிற மாதிரி பண்ணிருப்பாரு ஆளு. ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் உண்மையில நீங்க படம் பார்க்கும்போது நீங்க பாருங்க. நீங்க சப்போஸ் மறந்துருந்தாலும் மறந்துருக்கலாம், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு வில்லன் வந்து சொல்லுவான், ஒரு அடியாள் வில்லன் கிட்ட சொல்லுவான், நம்ம கிட்ட தான் ராஜாவை பார்த்து நான் பயப்பட தேவையில்ல, நம்ம கிட்ட காசு கொடுத்தா 10 பேர் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். உடனே விஜயகாந்த் சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, டேய் 10 பேர் அடிக்கதான் உங்ககிட்ட ஆள் இருக்கு, நான் நினைச்சேன்னா 11 பேரும் சேர்த்து அடிப்பேன் அப்படிம்பாரு. உண்மையிலே அதெல்லாம் வேற லெவல் டைலாக். அது சூப்பராகவும் இருக்கும், அந்த சீனுக்கு பொருத்தமாகவும் இருக்கும். இந்த படத்துல வரக்கூடிய எல்லா வசனங்களும் சூப்பரான வசனங்கள். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு ஆர் சுந்தரராஜன். மியூசிக் இந்த படத்துல வேற லெவல் இருக்கும். இந்த படத்துல தான் இந்த பாடல்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே இந்த பாட்டை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுச்சு. ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன், நொந்த மனசை கொஞ்சம் தேத்திக்கிறேன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த பாட்டு இந்த படத்துல தான் இருக்கு. எனக்கே இந்த பாட்டை கேட்டோன்னே ஷாக்கிங் தான். இந்த படத்துல வந்து ரேகாவுக்கும் அதிகமா வேலை கிடையாது, ராதிகாவுக்கும் அதிகமா வேலை கிடையாது. சும்மா 2 பேரும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க ஹீரோயினி. பிரபுக்கு இந்த படத்துல கொஞ்சம் நல்ல வெயிட் கொடுத்து எடுத்திருக்காங்க. பாண்டியனுக்கு இந்த படத்துல செம ரோல் கொடுத்திருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபைட் கொடுத்திருக்காங்க.
அதுவும் பிரபுவும் விஜயகாந்த் சாரும் 2 பேரும் நேருக்கு நேர் நின்று மோதிக்கிற சீன் இருக்கு பாருங்க. அது உண்மையிலே கியூஸ் பம்ப் ஏற்றக்கூடிய சீன். அந்த சீனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வேற லெவல் இருக்கும். அது எனர்ஜி ஊட்டக்கூடிய அந்த சீன் நல்லா இருக்கும். அது போல இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக எனக்கு தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற முடிவாகி போச்சு. ஏன்னா அவங்க 3 பேர்த்துக்கு பண்ணாச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு தானே போகணும், அதுக்கு செத்தே போகலாமே அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆர் சுந்தரராஜனோட டைரக்ஷன்ல பொங்கல் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்ட படம் தான் காலையும் நீயே மாலையும் நீயே. இதுல இளைய திலகம் பிரபு, விஜயகாந்த் சார் 2 பேருமே பீக்கில் இருந்த டைம். அப்ப 2 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சவங்க கிடையாது. இந்த பக்கம் புரட்சி கலைஞர் வேற லெவல்னா, அந்த பக்கம் சிவாஜி சன்னு, சிவாஜி கூடயும் நடிச்ச ஆளுங்க, சிவாஜியோட மகன் அப்படிங்கிற ரேங்க்ல அவரு பெரிய ஆளா இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்கன்னா அது வேற லெவலு. விஜய் கிருஷ்ணராஜ் இந்த படத்துல வில்லனா பண்ணியிருப்பாரு. அது போல இந்த படத்துல செந்தில் வந்து, குறிப்பா செந்தில நம்ம சொல்லி ஆகணும். செந்தில் வந்து இந்த படத்துல விஜயகாந்துக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதாவது எடுத்து வளர்த்துற அப்பாவா நடிச்சிருப்பாரு. நைனான்னு கூப்பிடுவார் விஜயகாந்த் சார். உண்மையிலேயே அதெல்லாம் வேற லெவலா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய சீன், நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஃபைட்லாம் அந்த மாதிரி தெரிக்கக்கூடிய ஃபைட்டு, பாடல்கள் அது போல தான் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் வேணும், பழைய படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, காலையும் நீயும் மாலையும் நீயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் கிடைக்கும். இதுவரை நான் பார்க்கல நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. பார்த்திருந்தவங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க படம் நல்லா இருந்துச்சு இல்லையான்னு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.